பீகார் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு குழப்பமான ஆனால் முக்கியமான ஒரு தேர்தல் பீகார் தேர்தல். பாஜக 75 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டா சொல்றாங்களே. இப்ப உண்மையில் மாநில மக்களிடமிருந்து பிடுங்குகிற பணம் தானே. அப்படி ஒன்றும் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அவங்க சம்பாரிச்சு கொண்டு வராங்களா? இல்லையே. தேர்தலில் வெற்றி பெற்றா 1.25 லட்சம் குடும்பத்திற்கு தரம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை வந்துரும்ங்கிற அந்த நப்பாசையிலேயே வாக்களிப்பார்கள். நிரந்தரமாய் ஏமாறுவதற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. பிஜேபி அந்த எகெயின் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவருக்கு போகும். காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ங்கிறது முன்னாடி வைக்குது. எந்த அளவுக்கு அது நடத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. தேர்தலுக்கு பின்னால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று சொல்றாங்க. இது நிதிஷுக்கு விடப்பட்ட சவாலாவே பார்க்கலாம். வெளிப்படையாக விடப்பட்டிருக்கிற சவால் தான். தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாருங்க நேயர்களே, ஃபாதர் கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். பீகார் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? பீகார் தேர்தல் பல விதங்களில் மிக முக்கியமானது. ஒன்று, இந்திய நாட்டினுடைய தேர்தல் திசைகள் அடுத்த கட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை முடிவு செய்கின்ற ஒன்றாக இருக்கும். பழைய தலைவர்கள் பலர் காணாமல் போகிற அல்லது அகன்று போகிற ஒரு தேர்தலில் ஒரு காலமாக இருக்கும். அது நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், லாலு பிரசாத் யாதவ் அவர்களாக இருக்கட்டும். புதிய அரசியல் ஆளுமைகள் இன்னும் மேலே மேலே எழுந்து வருவார்கள். அது சிராக் பஸ்வானிலிருந்து இப்போது வந்திருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ் அவர்களாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளிலுமே புதிய ஆளுமைகள் முன் வருகின்றார்கள். இன்னொன்று, அடிப்படையில் இதுவரை இருந்த தேர்தல் கூட்டு கணக்குகள் எல்லாம் மாறுகின்றன. குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு அங்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கு நடத்தப்பட்டது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது தெரியல. முதன்முறையாக நமக்கு இப்போது அதிகாரப்பூர்வமாக தெரிய வருகிறது. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட்ஸ், யாதவ்கள் உள்ளிட்ட அல்ல, யாதவ்கள் தவிர்த்த பிற்படுத்த எம்பிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்களினுடைய எண்ணிக்கை 36% என்று தெரிகிறது. எனவே ஒவ்வொரு சமூகத்திற்கும் தாங்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்பது முதன்முறையாக தெரிய வருகிறது. 112 சமூகங்கள் இந்த 36%க்குள் வருகின்றன. ஸோ அது புதிய அரசியல் விளைவுகளை உருவாக்குகிறது. எல்லா வகையான வட இந்தியாவின் முக்கிய கட்சிகளும் நேரடியாக களத்தில் இருக்கின்றன. மாயாவதி நேரடியாக களத்தில் இருக்கிறார். பொதுவாக அரசியலை குட்டை குழப்புகிற ஒய்வாசிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ஏஎம்எம் கட்சி. அது பாஜகவினுடைய இன்னொரு அணி என்று சொல்லப்படுவது உண்டு. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக எழுந்திருக்கிற கட்சி. இதே மாதிரி புதிய பல கட்சிகளும் பழைய பெரும் கட்சிகளும் களத்தில் மோதுகிற ஒரு குழப்பமான ஆனால் முக்கியமான ஒரு தேர்தல் பீகார் தேர்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதோடு சேர்த்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ, வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற குளறுபடிகள், ஏறக்குறைய கடைசியாக நாம் பார்க்கின்றபடி 29 லட்சம் மக்கள் வாக்கு அளிக்கும் இதை தகுதியை இழந்திருக்கிறார்கள். இதில் அதிகமாக இஸ்லாமிய மக்களும் மிகவும் வறுமைப்பட்ட ஏழைப்பட்ட விளிம்பு நிலை மக்களும் உள்ளடங்குகிறார்கள். இவையெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது என்னென்ன சித்து விளையாட்டுக்களை இன்னும் விளையாடப் போகிறது, இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு தெளிவற்ற குழப்பமான ஆனால் முக்கியமான தேர்தல் பீகார் தேர்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறுதி கட்ட நேரத்தில் ராகுலும் தேஜஸ்வியும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி இருக்குங்களே. அது முரண்டு பிடித்தல் என்பதை விட அது ஒரு செல் நெறி. அது இப்போ காங்கிரஸ் நம்ம உண்மையிலேயே 2ஆம் தேர்தலிலேயே மோடியை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் சற்று புரிதலோடும் அனுசரணையோடும் நடந்து கொண்டு மாநில கட்சிகளுக்கு முதன்மையை விட்டு கொடுத்திருந்தால் 2019 மோடியை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் மிகவும் முட்டாள்தனமாக நடந்து கொண்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணக்குகளும் அடிப்படை செல்நெறிகளும் மாறுபட்டவையாக இருக்கின்றன. குறிப்பாக நான் சொன்னதை போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் வெளிவந்துவிட்ட பிறகு 36% எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அது யார் யார் என்பது தெரிய வந்துவிட்ட பிறகு இந்த புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் புதிய ஒரு சமூக நீதி சமூக கூட்டணியை தனக்கென வடிவமைத்துக் கொள்ளலாமா என்று காங்கிரஸ் பார்க்கிறது. அதில் ஒரு அர்த்தம் இருப்பதாகவும் ஒரு திசை இருப்பதாகவும் தான் நான் கருதுகின்றேன். அதில் அடிப்படையில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட தன்னுடைய அணுகுமுறையை இந்த முறை அதன் அடிப்படையில் மாற்றிக் கொண்டிருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அது யாதவ்கள் முஸ்லிம்கள் என்று
பார்க்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய முக்கிய தலைவர்களையும் அது தனக்குள் உள்வாங்கிக் கொள்ள இந்த முறை எப்படி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அந்த யாதவ் முஸ்லிம் என்கின்ற ஒரு பிம்பத்திலிருந்து அல்லது பார்வையிலிருந்து ஏனைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்தாரோ அதே போல தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இங்கே செய்வதை பார்க்க முடிகின்றது. நீண்ட கால கணக்கோடு ஒரு புதிய சமூக நீதி கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியை காங்கிரஸ் செய்து பார்க்கிறது. அதில் பிழை இருப்பதாக நான் கருதவில்லை. இது ஒரு புதிய யதார்த்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நியூ ரியாலிட்டி, நியூ பினாமினா. இப்போ 10 தொகுதிகளில் நட்பு ரீதியான போட்டி என்று போட்டிதான். காங்கிரசும் தனியாக வாக்காளர்களை நிறுத்துகிறது, ராஷ்டிரிய ஜனதா தளமும் நிறுத்துகிறது. 10-12 தொகுதிகளில் மிக மிக சிறிய எண்ணிக்கையில் தான் கடந்த தேர்தல் முடிவு செய்யப்பட்டன. எனவே இதை நாம் ஒரு சீர்மையின்மை என்பதை விட கொஹியரன்ஸ், லேக் ஆஃப் கொஹியரன்ஸ் என்பதை விட இதுதான் ரியாலிட்டி என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் சொல்றாங்க, தேர்தல் நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியிலே அரவணைத்து போறது கொஞ்சம் தடுமாறுறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே அவர்களுக்கு அந்த அதாவது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவர்கள் புதுடில்லி அதிகாரத்தினுடைய கட்சிகள். இவர்கள் புதுடில்லி அதிகாரத்தை மிகவும் அனுபவித்தவர்கள். அந்த அதிகாரத்தின் ஊடாக வருகின்ற பணம், பெரும் பணம், தாங்கள் நினைத்தது போல சிறிய கட்சிகளையும் சிறிய ஆளுமைகளையும் நடத்துவது, அதனால் தான் இன்றைக்கு காங்கிரஸ் இவ்வளவு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படை ஒரு டெம்டேஷன்லேருந்து அவங்க விலகி போக மாட்டாங்க. ஆனாலும் தேர்தல் ஒன்று என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரே வயசுக்காரங்க. தேஜஸ்வியா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரே வயசுக்காரங்கிறனால ஓரளவுக்கு புரிதலோடு இவற்றை கையாள்வார்கள். அது ஆழ்ந்த ஒரு பகையாகவும் மோதலாகவும் மாறி கூட்டணியை கலைந்து விடுகின்ற அளவுக்கு கொண்டு வர மாட்டார்கள். ஷீட் ஷேரிங் இணக்கமற்ற செயல்களால் தோல்வியை தழுவுற மாதிரி ஒரு பார்வை இருக்குங்களே. அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யாது. இந்த இவ்வளவு குழப்பமான ஒரு தேர்தலில் நீங்க அதை தவிர்க்க முடியாது. இன்னொரு காரணம், சிறு சிறு கட்சிகளையோ சிறு சிறு குழுக்களையோ கையாளுகின்ற அளவுக்கான அதிகார வல்லமையும் பணபலமும் பாஜகவுக்கு இருக்கிறது, ஆளும் கட்சிக்கு இருக்கிறது. அந்த ஒரு அனுகூலம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கோ ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கோ இல்லை. அதனால அந்த சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. இதே மாதிரி இப்படி இருக்கும் நிலையில பாஜக 75 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துருக்கத்தான் சொல்றாங்க. இப்ப அது எப்படி பார்த்து? ஆமா, அது பிரைம் மினிஸ்டர் ஏதோ ரோஜ்கர் யோஜனாங்கிற திட்டத்தினூடாக அதை இலவசங்கள் மூலம் வாக்குகளை களவாடுகின்றன எதிர்கட்சிகள் என்று பதவிக்கு வருவதற்கு முன்னால் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அதை ஒரு ஆயுதமாகவே அவர் மாற்றி இருக்கிறார். உண்மையில் மாநில மக்களிடமிருந்து பிடுங்குகிற பணம் தானே, அப்படி ஒன்றும் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அவங்க சம்பாரிச்சு கொண்டு வராங்களா? இல்லையே. இதுவரைக்கும் இருந்த ஒரு கூட்டாட்சி முறை என்பது மாநிலத்தினுடைய ரெவென்யூ மொபிலைசேஷன் கெப்பாசிட்டி. ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விதித்து எல்லா பணமும் புதுடில்லியில் சென்று முதலில் குவிகிறது. அவர்கள் அங்கிருந்து பிரித்து பீத்து கொடுக்கிறார்கள். விரும்பினால் கொடுப்பார்கள், விருப்பம் இல்லைனால் கொடுக்க மாட்டார்கள். மக்கள் நல்ல திட்டங்கள் என்ற வகையில் நேரடியாகவே மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த ஒரு முறையை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். அவ்வகையில் இந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு நேரடியாக அனுப்பி வைப்பது என்பது உறுதியாக ஒரு ஆதரவான வாக்கு தொகுப்பை அவர்களுக்கு உருவாக்குகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து 4 முறை நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்திருக்கிறார். வயது 74 ஆகிறது. உடல்நல குறைவு வேறு இருக்கிறது. கடும் அதிருப்திகளும் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு களம் இருக்கிறதோ. நீங்க நிதிஷ்குமார் நீங்க பாத்தீங்கன்னா 2010 அவரு 115 தொகுதியை வெற்றி பெற்றார்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய புள்ளி விவரங்கள் சரியாக இருந்தால். அதுக்கு பிறகு இந்த 2015 தேர்தலில் அது 71 குறைஞ்சது. 2020 அதே இது 43 குறைஞ்சதை நம்ம பார்த்தோம். இந்த கடைசியா உள்ள தேர்தல் 43. இந்த தேர்தலில் அவருக்கு 30 வந்தா கூட அது பெருசா தான் இருக்குமோங்கிற அளவுக்கு தான் உண்மையிலே நிலைமைகள் இருக்குது. இருந்தாலும் நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லணும்னா, இருந்தாலும் அவர்களுக்கு பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிருவாங்க இந்த பிரச்சனை. குறிப்பா இந்த நேரடியாக பணம் பிரதமர் நேரடி திட்டத்தின் கீழ் வருவது என்பது அவர்களுக்கு ஒரு வலுவான வாக்கு தொகுப்பை உருவாக்குகிறது என்றுதான் நாம் ஒரு கன்க்ளூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்படி இருக்க நிலையில தேர்தலில் வெற்றி பெற்றா 1.25 லட்சம் குடும்பத்திற்கு தரம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதி. மக்கள் எளிதாக ஒரு தொகுப்பினர் அதில் ஈர்க்கப்படுவார்கள், மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதுவும் இந்த 10,000 வந்து விட்டது, அதுவும் வரக்கூடும் என்றுதான் நம்ம மக்கள் அப்படிதான் காத்திருப்பது தானே. நமது மக்களினுடைய ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் உங்கள்
வங்கி கணக்குக்கு வரும் என்று உழைத்து அதன் பிறகு 3 தேர்தல்கள் அவர்கள் பார்த்தாலும் 15 லட்சம் 1.5 லட்சம் கூட வரல, இருந்தாலும் வாக்களிக்கிறார்கள் அல்லவா. அந்த மக்கள் ஒருவேளை வந்துரும்ங்கிற அந்த நப்பாசையிலேயே வாக்களிப்பார்கள். அதற்கும் ஒரு நிரந்தரமாய் ஏமாறுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிட வேண்டும் என்ற துடிப்பு அவர்களிடம் இருக்காப்பாரு? யாருக்கு? பிஜேபியினரிடம் இருக்கவே. அது என்னங்க கேள்வியாவது தொடர்ந்து இது அதுவும் ஒரு பீகாரினுடைய அடுத்த கட்ட திசைகளை தீர்மானிக்க போகிற ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் எப்பாடி இல்லைன்னா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய ஆணையம் தான். இன்னைக்கு கம்ப்ளீட் மீடியாவும் அவங்களோட மீடியா தான். இடி, சிபிஐ எல்லாமே அவங்களோடது தான். நேரடியாக பணம் வங்கி கணக்கு போடுற அளவுக்கு பணமும் இருக்குது, அதற்கான வாய்ப்பும் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகத்தானே இருக்குது. ஸோ அதனால எப்படியாவது இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். பீகார் மீது இப்படி அக்கறை வர என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, பீகார் அவங்களுக்கு 2024 தேர்தல் உத்தரப்பிரதேசம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு பெரிய அடி. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் எப்படியாவது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் பிஜேபி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனுடைய பின்விளைவு தான் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய பின்னடைவை உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் சந்தித்தது. எனவே என்றேனும் ஒரு நாள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தித்தான் ஆக வேண்டும். அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவுகளை ஏன் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்க்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பொதுவாக RSS அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, accommodating the caste and caste aspirations within a pan Hindu identity ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது சாதியை வலுப்படுத்துவது, ஆனால் சாதியால் வருகின்ற முரண்பாடுகளை ஒரு தீவிர இந்து மத ஒரு போர்வைக்குள் அல்லது ஒரு குவியத்திற்குள் எல்லாவற்றையும் சமன்படுத்துவது அல்லது ஒப்புரவுப்படுத்துவது. புரியும்படி இப்படி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் 36% பேர் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலா எத்தனை பேர் அந்த சமூகத்துல பவர் பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்தா 12% தான் இருக்கிறாங்க. இது ஆய்வுகள், சமூக ஆய்வுகள், பல அறிஞர்கள் செய்திருக்கிற ஆய்வு. ஸோ 36% இருக்கிற அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்மையான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது 16% தான் இருக்கிறது. அப்போ symbolic representation of power, not structural transformation of power. ஒரு தோற்றப்பாடு, ஒரு எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குங்கிற நீங்க தோற்றப்பாட்டை கொடுத்து ஒரு சிலரை உள்ளே வாங்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் அடிப்படையில் அதிகார அமைப்பிற்குள் அந்த சமூகங்கள் இருக்கின்றனவா அப்படின்னா இல்ல. இந்த சிக்கல் 2026 ஒருவேளை தமிழ்நாட்டில் கூட நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும்னா கடந்து போகலாம். பட் 31 நீங்க ஒருவேளை கடந்து போக முடியாமல் இருக்கலாம். இது இந்தியா முழுவதுமே இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற சமூகங்களே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கொள்ளுமே. நம்ம தெற்குல இருந்து வருவோம். எத்தனை நாடார் சமூகத்தவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக மாறினார்கள்? எத்தனை தேவர் சமூகத்தவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக மாறினார்கள்? எத்தனை தேவேந்திர குல வேளாளர்கள் மாறினார்கள்? எத்தனை விஸ்வகர்மாக்கள் ஆனார்கள்? எத்தனை மீனவ சமூகம் அல்லது யாதவ சமூகம்? சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான சமூகங்களுக்கு ஒருவர் கூட வந்திருக்க மாட்டார். ஒருவர் கூட அந்த இடத்திற்கு பெருவாரியான சமூகங்களுக்கு வந்திருக்க மாட்டார். அல்லது இங்கேயே நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கலாம். நாம் சமூக நீதி என்கின்ற பொதுவான ஒரு போர்வை போர்த்திக் கொள்கிறோம். எப்படி இந்துத்துவா என்கின்ற ஒரு பொதுவான போர்வை அவங்க போத்துறாங்களோ, இங்க நம்ம சமூக நீதின்னு போத்துறப்போ ஏன் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு வலுவான ஒரு அமைச்சர் முகத்தை நம்ம ஏன் பார்க்க முடியல? அல்லது விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் வலுவான அரசியல் முகங்களை பார்க்க முடியவில்லை? இந்த கேள்வி இன்னைக்கு ஷார்ப்பாக வராது, 2031 கட்டாயம் வரும். அது என்னடா நீங்கள் சமூக நீதினே பேசிட்டு இருக்கிறீங்க, பட் பவரில் இருக்கிறதெல்லாம் ஒரு சிறிய தொகுப்பினர் தான் வலுவானவர்களாக இருக்கிறீங்க. இதே கொஸ்டினை கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கூட கேட்க போறாங்க. நீங்க எங்களுடைய வாக்குகளை எல்லாம் அப்படி திரட்சியா நீங்க வாங்கிக்கிறீங்க, ஆனா நீங்க ஒரு மந்திரி பதவியோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அடிப்படையில் வலுவான ஒரு மந்திரி சபை, ஆட்சி, இப்போ ஒரு செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஜஸ்டிஸ், ஜட்ஜ் இதெல்லாம் வரப்போ கேர்ஃபுல்லாக ஒரு சிறு தொகுப்பினர் தானே நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு போறீங்க. இந்த பிரச்சனை பீகாரில் இந்த முறை அது ஷார்ப்பாக வரத்தான் போகுது. ஏன்னா பிஜேபி அந்த எகெயின் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவருக்கு போகும். காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ங்கிறது முன்னாடி வைக்குது. எந்த அளவுக்கு அது நடத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு யதார்த்தங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபினாமினா. இது எப்படி பிளே அவுட் ஆகும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட்ங்கிற அந்த கேட்டகரியை கொண்டு வந்ததே 1970 கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற ஒரு பேராளுமைன்னு வச்சுங்களேன். முன்னாள் முதல்வராக இருந்தவர். அவர் ஒரு
முடிதிருத்தும் சமூகத்தை சார்ந்தவர். நாவிதர்னு நம்ம சொல்லுவோம். அவரை அப்படி வெறுத்த ஆர்எஸ்எஸ், காழ்ப்புணர்வோடு பார்த்த ஆர்எஸ்எஸ், அவருடைய அரசியல் வாழ்வை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வரிந்து கட்டி கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் அவருக்கு இறந்த பிறகு பாரத் ரத்னாவை அவருக்கு கொடுத்தப்ப இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அடையாள ரீதியாக முர்முவை கொண்டு வச்சிருக்காங்கல்ல, அவருக்கு என்ன ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது? அவரை நினைச்சா ஒரு ஆளை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜாவோ அல்லது கேபினட் செக்ரட்டரியாவோ அவங்களை மாற்ற முடியுமா? முடியாது. இவங்க சொல்றதுல கையெழுத்து போடணும். ஆனால் நமக்கு ஒரு பழங்குடியின ஒரு பெண்ணை நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக, ஸோ again I'm saying RSS and BJP will play the symbolic representation. Whereas இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த CPI ML மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இந்த பவர்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த ஸ்ட்ரக்சரல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரை நோக்கி ஒரு கதையாடலையாவது உருவாக்குவார்கள். அந்த வகையில் இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று சொல்றாங்க. இது நிதிஷுக்கு விடப்பட்ட சவாலாவே பார்க்கலாம். ஆமாம், வெளிப்படையாக விடப்பட்டிருக்கிற சவால் தான். நான் ஏற்கனவே சொன்னதை போல நிதிஷும் தன்னுடைய அவருக்கு அவருடைய பிரச்சனை என்னன்னா, ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அவருக்கு குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த 36% அவர் நிறைய பண்ணியிருக்கார். சாலைகள் அமைத்து கொடுப்பது, பெண்களை பஞ்சாயத்து அடிப்படை ஜனநாயக அலகுகளுக்குள் கொண்டு வருவது, பிள்ளைகளுக்கு கல்வி, பெண் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி தமிழகத்தில் கொடுப்பதை போல எல்லாம் சைக்கிளை கொடுத்து ஸ்கூலுக்கு போங்க. ஸோ இஸ் அ பாப்புலர் லீடர் பட் வித்தவுட் அன் ஆர்கனைசேஷன். அவருடைய கட்சியின் கட்டமைப்புங்கிறது அவ்வளோ வலுவானதாக இல்லை. இன்னொன்று வயதாகுது, 74 வயதாகுது, உடல் நல்ல குறைவு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையோ பொய்யோ தெரியாது, அவருடைய தனிப்பட்ட சில வாழ்க்கை குறைபாடுகளை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி அவரை மிரட்டியும் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அமித்ஷா எப்படி மகாராஷ்டிரா மாடல் ஒன்று இருக்குல்ல, எப்போவுமே அவங்க கொஞ்சமாக தான் உள்ள வருவாங்க. இங்கே நம்ம அதிமுக காலி பண்ணுறாங்கல்ல, இதே மாடல் தான். நீங்கள் 2031 வர நேரம் பாவம் அதிமுக காணாமல் போயிருக்கு. இப்போமே அவங்க உஷாராகி பிஜேபி இருக்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்கலன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி காணாமல் போயிடும். அப்படியே என்ன அந்த ஒண்டை வந்த பிடாரின்னு ஒரு சொல் வழக்கு நமக்கு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்டை வந்த பிடாரி தான் இந்த. ஆமாம், இந்த பிடாரி அப்படிப்பட்ட ஒரு பிடாரி தான். மகாராஷ்டிரா மராத்தா பாலிடிக்ஸ் சோழி முடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே ஏறக்குறைய கால்வாசி முடிச்சுட்டாங்க. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனோட 3/4வாசி முடிச்சுடுவாங்க. அதே வேலையை தான் நீங்கள் லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக அதை நிதிஷ்க்கு மேலே சவாரி பண்ணி நிதிஷை ஏறக்குறைய முடிச்சாச்சு. அவர் 115 தொகுதியிலேருந்து 71 தொகுதியாக குறைஞ்சி அது இப்போ 43 நிற்குது. இந்த எலெக்ஷனில் பெரும்பாலும் அவர் 25-30 வருவார். அதோட அவர் வயசாகிடுச்சு. அதுக்கு மேலே அந்த கட்சியில் யாரும் தலைவர்களும் இல்லை. அந்த இடத்தையும் அந்த சோஷியல் பேஸையும் சமூக பேஸையும் இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதே இருக்கு அடுத்த கேள்வியும். நிதிஷை இப்போ இவங்க போற பக்கம் பார்த்தா நிதிஷை அவர்களை காலி பண்ணிடுவாங்க போல தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்க அதிமுகவினருக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க, தேர்தல் பிறகு முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தேர்வு செய்வோம்ட்டு. இது அவங்களோட ஸ்டாட்டிக்ஸாவே வச்சிருக்காங்க. ஆமாம், அது இப்ப வச்சிருக்கிற என்னன்னா தொகுதி அதிகமாக வாங்குறதுக்கு. அவங்க ஒரு முதல்வர் வேட்பாளரை விடுற அளவுக்கெல்லாம் வர முடியாது. பட் அதிகமான தொகுதியை பெற்றுக்கொள்வதற்கு கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவார்ல, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டருங்கிற ஒத்துக்கிறோம் எடப்பாடி, பட் நீங்கள் 30-20 தொகுதி இல்லை, எங்களுக்கு இந்த இடம் 60 தொகுதி வேணும், குறைஞ்சது 60வது வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 60 தொகுதிகளும் இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்பாளர்கள் அதில் முக்கால்வாசி பேர் தங்களுடைய கட்சியினுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வார்கள். இப்படி தான் இந்த சோஷியல் பேஸு என்ன செலவில்லாமல் உழைக்காமல் மற்றவங்களுடைய உழைப்பை ஒரு சிறுத்தை ஏதாவது ஒரு மானை அடிச்சு போடும். ஆனால் இந்த கழுதை புலின்னு ஒன்று இருக்குது, ஹைனா, இதெல்லாம் அதை அடிச்சு போட்டதை, ஏன்னா சிறுத்தைக்கு இருக்கிற ஸ்பீடு ஹைனாவுக்கு கிடையாது, உத்தி தான் இருக்குது. இதே போல தான் அந்த ஹைனா புத்தியை தான் இவங்களும் கடைபிடிப்பாங்க. அதிமுக ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கி வைத்த அந்த கட்டமைப்பையும் சமூக வளங்களையும் எந்த முயற்சியும் இல்லாமல் கபலீகரம் செய்கின்ற உத்தியைத்தான் பாஜக ஆர்எஸ்எஸ் இங்கு தமிழ்நாட்டில் கடைபிடிக்கும். அதையத்தான் நாங்கள் பீகார்லையும் செய்யும். பீகார் தேர்தல் அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி போகும் என்று நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கட்டம் என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒருவேளை தேசிய அரசியலையே மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக கூட இது இருக்கக்கூடும். இந்த தேர்தலில் அது தன்னுடைய சகல உத்திகளை, பிரசாந்த் கிஷோர்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கிறாரு, அவர் முற்போக்கு ஓட்டுக்களை எல்லாம் பிரிக்கிறதுக்காக கொண்டு இறக்கப்பட்டிருக்காரு. அவர் இப்போ ஒரு நாடு முழுவதும் ஒரு பயணம்
மேற்கொண்டார். 242 கோடி ரூபாய் பில்லே அவர் காட்டியிருக்காரு. அப்போ பில் இல்லாமல் எவ்வளோ செலவழிச்சிருப்பான்னு பாருங்க. இந்த 242 கோடியும் செலவழிச்சிருப்பது ஒரு RSSக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் தான் அந்த கம்ப்ளீட் 240 crores-ஐயும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாருக்காக செயல்படுறார்? காங்கிரஸ் ஒரு செக்யுலர் ஆல்டர்னேட்டிவ் வரக்கூடாது, ஒரு முற்போக்கான ஒரு கூட்டணியாக, முற்போக்கான சக்திகளின் முகமாக அது வந்துவிடக்கூடாது, அதை இடைமறிக்கிறது தான், அதை பிரிக்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலையாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்வாசிய ஆல் இண்டியா முஸ்லீம் மஜ்லிஸ் இஸ்லாமிக் ஏதோ ஒரு சம்திங், அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நான் பல தொகுதியில் அந்த ஆள் பிஜேபியினுடைய ஒரு எடுகூலி, ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய ஓட்டுக்களை. ஸோ அவருக்கு பெருசாக பணம் அவருக்கு அடிக்கிறாங்க. அவருக்கு நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அந்த நிறுவனங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு பண்ணுறாங்க. இந்த பக்கம் சிராக் பஸ்வானா அவருக்கு 29 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அவருடைய தந்தையாருக்கு ஒரிஜினலாக 29 தொகுதி கொடுத்தாங்க. அந்த அதே எண்ணிக்கை ஒரிஜினலாக பிஜேபி கொடுக்கல. அப்போ அவர் லல்லு யாதவ் கீழே 29, அதே 29 தொகுதி இப்போ இவர் கொடுத்துருக்காருன்னா இஸ் அன் எமர்ஜிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில், இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 100% நின்ற தொகுதிகளை வென்ற ஒரு ப்ரூவன் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட்டாக நியூ புதிய திசையை நோக்கி போகிற இதில் தன்னுடைய பணபலம், அதிகார பலம், ஊடக பலம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இயல்பாக இருக்கிற சமூக முரண்பாடுகளை ஒரு மதவாத அடிப்படையில் வரையறுக்க முடியுமா? மகாராஷ்டிராவில் நிகழ்த்தியதைப் போல தனக்கான தருணத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? இதுவரை நிதிஷ்குமாருக்கு மேலே பயணம் செய்து கொண்டிருந்த பாஜக இந்த முறை தானே ஆட்சியை நேரே பிடிக்கின்ற ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கும். இதற்குள் சமூக சக்திகள், சமூக நீதி சக்திகள், முற்போக்கு சக்திகள் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டோ அல்லது இணைந்தும் முரண்பட்டுமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை காண்கிற மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.